ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மனிதனுடைய ஆயுட்காலம் வந்து 120 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒண்ணு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 60ல இருந்து 65 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் என்ன வரும்? ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய்கள் இது எல்லாமே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் கீழே உள்ளவங்களுக்கு வந்து என்ன வருதுன்னா ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய்கள் இது எல்லாமே வருது. நம்ம எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்றதுக்கு வந்து ஒதுக்கணும். நான் எக்ஸசைஸ் நான் சொல்லும்போது நான் என்னமோ ஹெவி எக்ஸசைஸ் தான் சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சிம்பிளா வாக்கிங் பண்ணுங்க, சைக்கிளிங் பண்ணுங்க, உங்களால முடிஞ்சா ஜாகிங் பண்ணுங்க, உங்களால முடிஞ்சா ரன்னிங் பண்ணுங்க, உங்களால முடிஞ்சா லைட்டா வெயிட் தூக்குங்க. இது எல்லாமே வந்து உங்களுடைய மசில்ஸை வந்து ஸ்ட்ராங்கா வைக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆரோக்கியமான உணவு எடுங்க. அது ரொம்ப அளவா எடுங்க. அது சரியான உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, சரியான தூக்கம் இதெல்லாம் இருந்தாலே ஹார்ட் அட்டாக் இல்லாம, ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாம, ஸ்ட்ரோக் இல்லாம, கொலஸ்ட்ரால் இல்லாம, டயபெட்டிக் இல்லாம, இது மாதிரி சில நோய்கள் இல்லாம நம்மளுடைய உடம்பு வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். எல்லாரும் என்ன நினைக்காங்கன்னா எக்ஸசைஸ் பண்றது வந்து உடல் எடையை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மட்டும் இல்ல, உடலையும் மனதையும் மூளையையும் ரொம்ப ஆரோக்கியமா வைக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எக்ஸசைஸ் பண்றது. இதுக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து ரொம்ப கொடுக்கும். ஸோ ஆரோக்கியம்ங்கிறது வந்து மிகப்பெரிய செல்வம். உங்கள்ட்ட வந்து எவ்வளவு பெரிய சொத்து செல்வங்கள் இருந்தாலும் ஆரோக்கியம் என்ற செல்வம் உங்கள்ட்ட இல்லைன்னா எல்லாமே யூஸ்லெஸ் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.